நடுவுல இன்னொரு வாய்ஸ் சேர்த்திருக்காரு ஹாரிஸ். அது நம்ம சிங்கர் ரஞ்சித் தான். ஆனா ஒரே லைன்ல தான் இவர் வாய்ஸ் வந்திருக்கும். பாட்டோட செகண்ட் ஹாஃப்ல இந்த இடம்லாம் சங்கர் மகாதேவன் பாடியிருப்பாரு. இந்த ஒரு லைன் மட்டும் ரஞ்சித் பாடியிருப்பாரு. இது முடிஞ்சதும் மறுபடியும் சங்கர் மகாதேவன் வாய்ஸ் வரும். இவங்க ரெண்டு பேரோட வாய்ஸஸ் தனித்தனியான பாடல்கள்ல கேட்டாலே அவ்வளவு சூப்பரா இருக்கும். ரெண்டு பேர்த்தையும் ஒரே பாட்டுல யூஸ் பண்றதெல்லாம் வேற லெவல். இதே காம்போவை விஜய்க்கு மட்டும் இல்ல விக்ரம்க்கும் ஒரு சாங்ல யூஸ் பண்ணிருக்காரு, சாமுராயில. ஹரிகரன் பாடுற இடங்கள் ஒரு ஃபீல்ல இருக்கும். இதெல்லாம் ஹெட்செட்ல கேக்குற பாட்டு சூப்பரா இருக்கும். டிப்பு போர்ஷன்ஸ் இன்னொரு ஃபீல்ல இருக்கும். ஆனா ரொம்ப உன்னிப்பா கவனிச்சா மட்டும்தான் ரெண்டு சிங்கர்ஸ் இந்த பாட்டுல பாடி இருக்காங்கிறதே தெரியும். அப்படி ஒரு மாஸ்டர் பீஸ் மிக்சிங் பை தலைவன். ஓடுங்க இப்பதான் வந்திருக்காரு சின்ன பிள்ளை. அழகா இருக்கு. நல்லா இருக்கியா? ஏன் பெரியவரே சிவனேசன் அளவுக்கு இல்ல. நல்லா தானே இருக்கு. சிவனேச இட்லி எல்லாம் சாப்பிட்டது இல்ல நீயே. சிவனேசனே வந்து இட்லி சுட்டாதான் திரும்ப அந்த ருசி வரும் போல. ஆமா, நம்மளோட அப்பா அம்மா உங்களோட ஜெனரேஷன் பாட்டுலாம் நம்மளுக்கு அவ்வளவா பிடிக்காது. நம்மளுக்கு நம்ம ஜெனரேஷன் பாட்டுலாம் பிடிக்காது.